அவருடைய சமூகம் நமக்கு எப்போ என்னது சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களுக்கு அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். வாசியுங்கள். சங்கீதம் 92 சங்கீதம் 10 வசனத்தை வாசியுங்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அபிஷேகம் பெறுகிறவர்களுக்கு பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதுதான் செய்தியுடைய தலைப்பு. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்ம பாடணும் சரிதானே? வெள்ளை வஸ்திரம் தரித்து உயர்த்த விசுத்த சங்கத்தில் போவோம் சரிதானே? இது நம்முடைய எதிர்பார்ப்பு. மேகத்தில் அவர் வரும் பொழுது அவரோடு கூட போகுக்கு புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஆயத்தப்படணும்னா அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது இலங்கையில் முன்னாடி இந்த ரேடியோ ஸ்டேஷன் உண்டு. அந்த சின்ன வயசுல எல்லாம் என்ன செய்வோம், அந்த ரேடியோ தான் வரும் காலையில். பாட்டு கிறிஸ்டன் பாடல்கள் எல்லாம் வரும். 5 மணிக்கு 4 மணிக்கே தொடங்குவாங்க. அப்போது அங்கே போடுகிற அந்த பாடல் நம்முடைய வீட்டில் கேட்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? ரேடியோ இருக்கணும். ரேடியோ இல்லைன்னா கேட்க முடியுமா? ரேடியோ இருக்கணும். அதே போல தான் ஆண்டவர் இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது தான் நம்ம அங்கே என்ன செய்ய முடியும்? பறந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனாகிய கர்த்தர் ராஜாக்களை எப்படி அபிஷேகம் பண்ணினார்? பிரைஸ் தி லார்ட். எண்ணெயினால் அபிஷேகம் செய்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள் சாமுவேல் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. யாக்கோபு ஒரு தூணை நாட்டி அதில் எண்ணெய் வார்த்து அதில் அபிஷேகம் பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. சரிதானே? தாவீதை சாமுவேல் என்ன செய்தான்? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினான். இப்படி எண்ணெயினால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார். சரிதானே? சொல்லி சென்றவர் 120 பேர் பெந்தைக்கோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது ஒரு இடத்துல கூடி ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதன் பிறகுதான் இந்த சீசர்கள் பயந்து நடுங்கி இருந்த சீசர்கள் எல்லாம் கூட இந்த அபிஷேகத்தை பெற்றதற்கு பிறகுதான் உலகம் எங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்ய வேண்டும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு அபிஷேக ஆராதனையெல்லாம் நீங்கள் கண்டீங்க சரிதானே? அபிஷேக ஆராதனையெல்லாம் அனுபவிச்சிங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். 1 வாசியுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை என்ன செய்வார்? உயர பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவ்வளவுதான சத்தம்? ஹல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு குழப்பமும் இல்லை. அபிஷேகம் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் வேணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய கொம்பை ஆண்டவர் என்ன செய்வாராம்? உயர்த்துவாராம். கொம்பு என்று சொன்னால் கனம் என்று அர்த்தம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தனை ஆண்டவர் எந்த இடத்திலையும் தோல்வி அடைய செய்ய மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் எந்த இடத்திலையும் தோல்வி அடையவே மாட்டான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய கொம்பை ஆண்டவர் என்ன செய்வாராம்? உயர்த்துவாராம். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனுடைய கொம்பு என்று சொன்னால் கனம் என்று சொல்லுகிறேன். கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல போனாலும் நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால், கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் உன்னுடைய கொம்பு உயர்ந்திருக்கும், உனக்கு கனம் உண்டாகும். ஹல்லேலூயா. பார்க்கும் பொழுது பிசாசு என்ன செய்வான்?
அலறுவான். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது. காரணம் என்ன? உனக்குள்ள அபிஷேகம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பிசாசு பயப்படுவான். வியாதிஸ்தர்கள் மேல் கையை வைக்கும் பொழுது அவனுக்கு சுகம் கிடைக்கும். மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது. அபிஷேகம் பெறும் பொழுது கர்த்தர் உங்களது கொம்பை ஹல்லேலூயா உயர்த்தி நமக்கு கனத்தை கொடுப்பார். உதாரணமாக நம்ம பார்ப்போம் என்று 1 சாமுவேலன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்னாளுக்கு பார்ப்போம், அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, சரிதானே? ஒவ்வொரு நாளும் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவமானப்பட்டு கொண்டிருந்தாள், நிந்தைகள் சகித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. நிந்தைகள், அவளுக்கு வேதனை. ஆனால் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணி பிறகு ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் விட்டு சொல்லுகிறாள், இப்பொழுது என் கொம்பு எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நான் என்ன செய்கிறேன்? களி கூறுகிறேன். உன் கொம்பு உயர்ந்திருந்தா உனக்கு கனம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நிந்தைகள் மத்தியிலே, அவமானத்தின் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்கிறாரே, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெறும் பொழுது இந்த நிந்தைகள் மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி உன்னுடைய கொம்பை உயர பண்ணுவார். உன் குடும்பத்தின் மத்தியிலே கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். உன்னை எதிர்த்தவர்கள், நிந்தித்தவர்கள், அவமதித்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன் கொம்பை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தா யாருக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. காரணம் என்ன? அபிஷேகம் பெற்றவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு முன்பாக உனக்கு எதுவும் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அன்னாள் சொல்லுகிறாள், கர்த்தர் என் கொம்பை உயர்த்தினான், கொம்பை உயர்த்தினான், கனத்தை கொடுத்தார். கனத்தை கொடுத்தாரா? அழகான ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஏதோ ஒரு அவமானம், ஏதோ ஒரு வெட்கம், மற்றவர்களால் நிந்திக்கப்பட்டு இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நீங்கள் இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெறும் பொழுது கர்த்தர் இந்த நிந்தையை உங்களை விட்டு மாற்றுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த நிந்தையை மாற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக வாசியுங்கள் 18ஆம் சங்கீதம் 50வது வசனம். நான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் சதா காலமும் என்ன செய்கிறாராம்? அபிஷேகம் பண்ணவனுக்கு சதா காலம் என்ன செய்கிறாராம்? கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு அவர் கிருபை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை அபிஷேகம் பெற்ற உங்களுக்கு மேலே இருக்கும். ஹல்லேலூயா. அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. பயத்தின் ஆவிகள் உன்னை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லி சத்தமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் சொல்லுகிறார், தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கர்த்தர் கிருபை செய்தார். காரணம், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சரிதானே? அவனுக்கு தலைமுறையாக அவனுக்கு கிருபை செய்தார். தோல்விகளின் வந்த பொழுதும் வெற்றி வந்த பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீதுக்கு தேவன் என்ன செய்தார்? கிருபை செய்தார். அதனால தான் அவனுடைய சந்ததியிலே தேவகுமாரனாகிய இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. உலக இரட்சகரை பிறக்க செய்தார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
தலைமுறை தலைமுறையாக அவனுக்கு நான் கிருபை செய்வேன். அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உனக்கு மட்டுமல்ல, உன் பிள்ளைகளுக்கு கிருபை செய்வார். உங்கள் பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இருந்தால் தான் நீ என்ன செய்ய முடியும்? பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் மாறி மாறி வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பிசாசின் போராட்டங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை உனக்கு இருக்கும் என்று சொன்னால் ஹல்லேலூயா, நீ என்ன செய்ய வேண்டாம்? பயப்படவே வேண்டாம். கிருபை தலைமுறை தலைமுறையாக அவர் கிருபையை வைக்கிறவர். 89ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். இது என் பரிசுத்த ஸ்தலத்தினால் தாவீது என்ன செய்தாரு? அபிஷேகம் பண்ணினாரு. 28 வாசிங்க மறுபடி. 28 என் கிருபையே அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பண்ணப்பட்டா அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விசுவாசம் இல்லையா? ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? மகா சந்தோஷமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது பிரைஸ் தி லார்ட், நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம். அவருடைய கிருபை உன்னுடைய தேவைகளை சந்திப்பாரு. அவருடைய கிருபை இருந்தா உன்னுடைய குறைகள் எல்லாம் என்ன ஆகும்? நிறைவாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குறையும் வைக்காமல் காப்பார் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இருக்கும் பொழுது அவர் கரங்களில் என்ன செய்வார்? தாங்கிக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அவருடைய கிருபை. ஆமென். போக்கிலும் வருகையிலும் அவருடைய கிருபை. நீங்க பார்க்குறீங்கல்ல, எத்தனையோ விபத்துக்கள், சரிதானே? எத்தனையோ விபத்துக்கள் வருது. யாருக்கு எப்போ வரும்னு என்ன சொல்ல முடியாது? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விபத்துக்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்மை ஆண்டவர் காப்பது எப்படி? அவருடைய கிருபையினால அவர்களை நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு ஒரு விபத்து, ஒரு ஆபத்து வரலாம். ஆனால் அது பெருசா வர வேண்டியது எப்படி போகும்? சின்னதாக போகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பவுல் ஒரு தீவுக்கு போறான். மெலித்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவுக்கு போறான். அங்கே விறகு பொறுக்கி போடும் பொழுது என்ன வந்தது? என்ன? ஒரு பாம்பு, விஷப்பாம்பு. கடைசியில் அது என்ன ஆகுது? விஷ பூச்சியாக மாறுது. பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா? பெருசா வருகிறது, ஆனால் சின்னதாக போகிறது. நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், ஐயோ இது பெரிய காரியம், நான் இது எப்படி தப்பிப்பேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படாத, இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் அவர் போக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்றுமில்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து இந்த காலை வேளையிலே வருத்தத்தோடு இருக்கலாம், கவலையோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. கவலை ஏதோ ஒரு காரியம் மனதுக்குள்ள போட்டு உன்னை சஞ்சலப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, அது ஒண்ணுமில்லாமல் நான் போக பண்ணுவேன். கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி அலையில சொல்லுங்களேன். ஒன்றுமில்லாமல் அவர் போக பண்ணுவோம். அதுதான் அவருடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. எனக்கு ஒரு போதகரை தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவருக்கு ரொம்ப சின்ன ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பிரைஸ் தி லார்ட் அவர் சாட்சியாக அவர் சபையிலே சொன்னது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நமக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். சரிதானே? சரிதானே? மனசிலாயோ? நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அது காரணம் என்ன? அவருடைய கிருபை. நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவருக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரே ரூம் தான், ஒரே ரூமில் தான் பெட்ரூமு, ஹாலு, பாத்ரூமு எல்லாமே, கிச்சன் எல்லாமே ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு ரூமில் தான். அப்போது கல்யாணமான அன்னைக்கு எல்லா கிஃப்ட்டு வந்த பொருட்களை எல்லாம் வந்து கொஞ்சம் விசுவாசிகள் இருந்தால் சின்ன சபை தான். அப்போது எல்லாத்தையும் பிரித்து 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 பார்த்தாங்க. எல்லாம் மனைவி எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னங்க நமக்கு இன்னி ஒரு சீப்பு கண்ணாடி கூட வேணும். சீப்பும் கண்ணாடியும் தான் இல்லை, மீதி எல்லாம் கிடச்சிருக்குது. சரி, சீப்பு கண்ணாடி கூட வேணும்னு சொல்லி சொன்னாங்களாம். சொல்லிவிட்டு அப்படியே பேசி கொண்டிருக்கும் பொழுது யாரோ வந்து கதவை தட்டுறாங்களாம். கதவை தட்டும் பொழுது ஒரு சிஸ்டர் வந்தாங்களாம். பாஸ்டர், நான் காலையில் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கொடுக்க மறந்துட்டேன், கிஃப்ட் இதான்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். அது பிரித்து பார்த்தா
என்ன இருக்குது அதில்? சீப்பும் கண்ணாடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உண்மை. பிறகு 40,000 விசுவாசிகள் உள்ள பெரிய சபை அவருக்கு கிடைத்தது. சாம்சுந்தர பாஸ்டர் வீடு தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் டிவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ மனிதன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் சொல்கிறாரு, ஒரு சீப்பு கண்ணாடி வேணும்னு சொன்னால் கூட என்னுடைய ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் உன் தலையில் உள்ள ஒரு முடி விழுந்தால் கூட அவருக்கு தெரியும். அப்படி என்று சொன்னால் நீ ஏன் பயப்படுகிறாய்? ஆமென். நீ பயப்படாதே. நீ பயப்படுகிற காரியத்தில் அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஷபராரிகாரா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. வெற்றியை எடுத்துக்கொள்ளுங்கள், வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவருக்கு எல்லாம் என்னது? லேசான காரியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதுதான் அவருடைய கிருபை நமக்கு வேணும்னு சொல்றது. அது யாருக்கு கிடைக்கும்? அபிஷேகம் பெற்றவனுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. போகிற வழியில் அவருடைய கிருபை இருக்கும், செல்லுகிற இடத்துல அவருடைய கிருபை இருக்கும். ஹல்லேலூயா. வீட்டில் கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதற்காகத்தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவது. சும்மா வந்து நம்ம கூட்டம் கூடி ஜெபித்து விட்டு செல்வதற்காக மட்டுமல்ல, பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. அதுதான் அவர் தங்கராஜ் சார் அடிக்கடி சொல்லுவார். ஹல்லேலூயா. பரலோகம் போகணும். அதற்குத்தான் அது. இரண்டாவது, அபிஷேகம் பெற்றவனுக்கு என்ன சொல்ந்து கொள்ளும்? என்ன இருக்கும்? கிருபை இருக்கும். மூன்றாவதாக நேரம் போச்சு வாசிக்கிற சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசி. கர்த்தர் மூன்றாவது அபிஷேகம் பண்ணினவர் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபத்துக்களில் இருந்து ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தா அதுதான் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். தீங்கு உண்டை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சவுலினாலே தாவீது ரொம்ப நெருக்கப்படுகிறான், ரொம்ப நெருக்கப்படுகிறான். எப்ப வேண்டுமென்றாலும் சவுல் தாவீதை கொலை செய்யலாம், அப்படி நெருக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்படி நெருக்கப்படும் பொழுது அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீ இப்படி போ, நீ அப்படி போ என்று சொல்லி வழியை காட்டி அவனை காப்பாற்றி ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவனை ரட்சிப்பார். அபிஷேகம் உன் தலையில் இருக்கும் என்று சொன்னார், உன் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னார், அபிஷேகத்தில் நிறைஞ்சு வாழ்வி என்று சொன்னார். எந்த தீங்கும் உன்னை தீண்டாது. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருள்வார். அபிஷேகம் பெற்றவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார். உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வார்? உன்னுடைய ஆலோசனைகளை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். உன்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இன்றைக்கு என்ன மன விருப்பத்தோடு கூட, ஏதோ ஒரு தேவையோடு கூட, ஆண்டவர் ஒரு விருப்பத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்றவனாயிருந்து ஆண்டவரிடத்தில் கேட்பாய் என்று சொன்னால் உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நீ என்ன செய்ய வேண்டும், அடுத்தவனுடைய தொழிலை என்ன செய்ய வேண்டும், நான் எது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மன விருப்பத்தை நீ வைத்திருப்பாய். என் பிள்ளைகளுக்கு என்ன காரியம் செய்ய வேண்டும், ஒரு மன விருப்பத்தை நீ வைத்திருப்பா, அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் அதுதான் அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுதான் நம்முடைய தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலே உங்களுடைய மனதில் உள்ள விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அது உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது குறிப்பு என்ன? அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உன் மன விருப்பத்தை உனக்கு நிவர்த்தி செய்து உன் ஆபத்திலிருந்து ரட்சிக்கிறார். பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் அவனுக்கு கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். ஆனால் சபையார் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கதவு ஒன்று சரிதானே
கதவு 2 சரிதானே, கதவு 3 காற்று 3. ஹல்லேலூயா. இரும்பு சங்கல்களை உடைத்து, ஹல்லேலூயா, இரும்பு தாழ்பாள்களை உடைத்து அவனை வெளியே கொண்டு வந்து எங்க நிறுத்தினாரு? ஆலயத்தில் நிறுத்தினாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நம்முடைய தேவன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறார், அபிஷேகத்தோடு நிறைந்து நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிறவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நீ கண்டு பயப்படாத. அது சிறைச்சாலையின் அனுபவமாக இருக்கலாம், கட்டப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. உனக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். அலையிலே சொல்லுங்களேன். அலையிலே சொல்லுங்களேன். உனக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு விசை ஒரு இந்த வருஷம் சென்னையில் நான் அந்த இருந்த ஏசிய சர்ச்சில் ஒரு மிஷினரி ஊழியர்களுடைய ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு 3 நாள் மீட்டிங் வைப்பார். பேசலாம். அப்போது ஒரு மிஷினரி அதில் சொன்ன ஒரு சாட்சியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கிற அபிஷேகம் பெற்றவர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார் ஆண்டவர். ஆபத்திலிருந்து, கஷ்டங்கள்லேருந்து விடுதலை எல்லாம் ரட்சிக்கிறார். அப்போது வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒரு மிஷினரி சொன்ன சாட்சி, 13 வயது அவனுடைய பையனை என்ன செய்தார்கள் தெரியுமா? ராத்திரி கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். இங்கே ஊழியமாக செய்கிறேன், பாருடா 13 வயசு பையனை என்ன செய்தார்கள்? இரவோடு இரவாக கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். எங்கே போய் வச்சாங்கன்னு தெரியாது. ஒரு இருட்டு அறையில் அவர் என்ன செய்தார்கள்? அடைத்து வைத்து விட்டார்கள். அடைத்து வைத்து விட்டு கடத்தி கொண்டு போனவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம்? வெளியே உட்கார்ந்து மது அருந்தி கொண்டு அவர்கள் இருந்தார்களாம். பையன் ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க. பெற்றோர்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர்கள் முழங்கால்னு பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. உண்மை நடந்த சம்பவம். தகப்பன் வந்து சாட்சி சொன்னது. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் போனாக்களே அந்த பையனுக்கு முன்பாக ஒரு வெளிச்சம் தென்பட்டதாம். வெளிச்சம் தென்பட்டது. பார்த்தான், அங்கே ஒரு கதவு திறந்திருந்தது. அந்த பையன் கதவை திறந்து வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே என்னாச்சு தெரியுமா? அவன் வீட்டுக்கு போகிறது வரை அவனுக்கு முன்பாக அந்த வெளிச்சம் போய்கொண்டே இருந்ததாம். அந்த வெளிச்சத்தில் பையன் அழகாக நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை சம்பவம், கதையல்ல. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமாயிருக்கிறது, பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அது உண்மைதானே? உண்மைதானே? ஒருவேளை ஒரு 50 வருஷம் ஆன ஒரு விசுவாசிக்கு ஜெபித்தா உடனே ஒரு அற்புதம் நடக்கணும்னு அவசியம் இல்லை. 50 வருஷமான விசுவாசி, 50 வருஷமான ஒரு பாஸ்டர் வைப்போம், அவருக்காக உடனே இவருடைய தாடி கறக்க வேண்டுமே ஆண்டவர் என்ன ஜெபிச்சு பாருங்க, அது நடக்கவே நடக்காது. சரிதானே? 50. ஆனால் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு ஒரு ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணினா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உடனே அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? பழகி போயிருக்கிறோம். காலத்தை பார்த்தா நீங்கள் எங்கே இருக்கணும்? போதகராகவும் ரெவரண்டாகவும் அதுக்கு மேலே போயிருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க இப்போ வராங்க. அவங்க இந்த அற்புதத்தை கண்டால்தான் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இப்படி நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அபிஷேகம் பெற்றவனே அவர் ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆவதாக வாசியுங்கள். சங்கீதம் 132:17 வாசியுங்கள். தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 4ஆவதாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர்களுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இருள் போன்ற வாழ்க்கையினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், இருள் உன்னை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு விளக்கை நான் ஆயத்தப்படுத்துவேன். வியாதிகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கண்ணுநீரின் பள்ளத்தாக்குகள், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வீட்டில் சமாதான குறைவு, சந்தோஷ குறைவு, பொருளாதாரம் குறைவு,
இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, அபிஷேகம் பெற்ற நீ விளங்கால் படி போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாதை தெரியாமல் இருக்கலாம். நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஆண்டவரே நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீர் என்ன பாதையை எனக்கு வைத்திருக்கிறீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எங்கு போக வேண்டும்? அப்படி ஒருவேளை மனதில் கலக்கம் கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன? என்னுடைய குடும்பத்தின் எதிர்காலம் என்ன? என்னுடைய கணவனுடைய எதிர்காலம் என்ன? பாதி தெரியல. ஆண்டவரே நான் எப்படி செல்ல வேண்டும்? இந்த கடன்கள், இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த வியாதிகள், உபத்திரவங்கள் மத்தியிலே நான் கடந்து செல்லுகிறேனே, எனக்கு பாதை தெரியவில்லையே ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை கண்ணீரோடு கூட அவருடைய சமூகத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, உனக்காக நான் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த விளக்கு கல்வாரி குன்றில் அடிக்கப்பட்டு தீபமாய் ஒளிர் விட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. தூக்கமாவது போட்டோம். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக அந்த விளக்கு அடிக்கப்பட்டது. இன்றைக்கும் உலகம் எங்கும் அது என்ன செய்கிறது? பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நானே ஒளியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் அபிஷேகம் பெற்றவர்களுக்காக ஆண்டவர் ஒரு ஒளியை ஆயத்தம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து 6வதாக சங்கீதம் 28 சங்கீதம் 8 வசனம். தான் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அரணான அடைக்கலமாயிருப்பார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. ஒன்னும் கவலைப்படாத சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அரணான அடைக்கலமாயிருக்க போகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தான் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அரணான அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாயிருப்பார். உன் குடும்பத்துக்கு அவர் அடைக்கலமாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லை, எனக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ கவலைப்படாத, உனக்கு நான் அரணான அடைக்கலமாயிருப்பேன், உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அரணான அடைக்கலமாய் ஆண்டவர் இருப்பாரு. அபிஷேகம் பெற்றிருந்தா உன்னை யாரும் என்ன செய்ய முடியாது? தோற்கடிக்க முடியாது. உனக்கு அரணாக அடைக்கலமாய் இருப்பாரு. ஒரு சம்பவம், ஒரு மிஷனரி சம்பவத்தை கூட நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இது மாதிரி பீகாருக்கு ஊழியத்திற்காக ஒரு ஊழியக்காரர் சென்று கொண்டிருக்கிறார். ட்ரெயினில் போகிறாரு. இங்கே இருந்து போகிறாரு. கொஞ்சம் தூரம் அந்த பீகார் பார்டர் போன உடனே ஒரு வாட்டசாட்டமான கதையல்ல, உண்மை நடந்த சம்பவம். ஒரு வாட்டசாட்டமான மனிதன் வந்து அந்த ட்ரெயினில் ஏறி இவங்க இருந்த பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்தான் தெரியுமா? அந்த போதகரை திட்டுறான். என்னத்துக்கு? இவருக்கு ஹிந்தி தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ஹிந்தியில் திட்டுறது தெரியும். சரிதானே? ஹச்சா பூச்சா ஹீச்சா ஹே 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 ஹேன்னு சொல்லி அவன் திட்டுறான். அது அப்படின்னா, ஏண்டா இங்கே வாரிய? மதம் மாற்றுவதற்கு, இவர்களை மாற்றுவதற்கு ஏண்டா இங்கே வாரிய? உங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு சொல்லி திட்ட ஆரம்பித்தான். இவருக்கு ஹிந்தி தெரியாதில்ல, பதில் பேசல. இவர் என்ன தெரியாரோ, என்ன செய்வார்? இந்த ஊழியக்காரன் என்ன செய்வாரோ, தோத்திரம்னு சொல்லி அப்படியே சைலண்டாக உட்கார்ந்துருந்தார். திட்டுறான். 1 மணி நேரம் திட்டுறான், 2 மணி நேரம் திட்டுறான். அடிக்க வருவானோ, இப்படி எழும்பி அடிக்க கை ஓங்கி வருவான். ஆனால் அடிக்க முடியாது. காரணம் என்ன? ஆண்டவர் அரணான் அடைக்கலமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இவர் சொந்த வேலைக்கு போகல, ஆண்டவருடைய வேலைக்கு போகிறாரு. அப்போ அவரை பாதுகாக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை. சரிதானே? நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து பாதுகாக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னுடைய போக்கையும் வரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரிதானே? உன்னை என் கண்ணை வைத்து உன்னை ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரிதானே? அப்போ ஆண்டவருக்கு தெரியும், அடிக்க விடுவாரா? விட மாட்டாரு. கையை ஓங்குவானோ, அப்படியே வருவானோ. வரும் பராக்கிரமசாலி. இவர் ஒன்றுமே இல்லாத சோத்திரம்னு சொல்லி இருந்தார். கொஞ்சம் தூரம் போச்சு. இவன் என்ன செய்தான்? அப்படியே திட்டி உட்காந்து என்ன செய்தான்? அப்படியே அந்த சீட்டில் உட்காந்து தூங்கினான். நல்லா தூங்கினான். அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து 4 வாலிபர்கள் ஏறினாங்க. ஏதோ 4 வாலிபர்கள், உண்மை நடந்த சம்பவம். 4 வாலிபர்கள் ஏறினாங்க. அவங்க மேலே போய் உட்கார்ந்தாங்க.
உட்காந்து சீட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. மேலே உட்காந்து அவங்க சீட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. சீட்டு விளையாடி இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதும் நம்ம ஆள் இவர் என்ன செய்தார், பாஸ்டர் ஓரமாக ஒதுங்கி இருக்கிறாரு. இந்த பராக்கிரமா என்ன செய்கிறான் தெரியுமா, ஆன்னு வாயை திறந்து வச்சுட்டு என்ன செய்தான், வாயை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டே இருக்கான்னு சொல்லி மேலே சீட்டு விளையாடி கொண்டிருந்தவன் ஒருத்தன் என்ன செய்தான் தெரியாமல் மூக்கு சிந்தி விட்டான். உண்மை நடந்த சம்பவம். அது என்ன, ஜீவனுடைய வாயில வந்து சக்குன்னு விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. இவனுக்கு வந்ததோ கோபம், சாடி எழுப்புறான், என்னடா பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஆச்சு பூச்சு நின்றுட்டான். 4 பேரும் இறங்கி இவனை போட்டு செம்ம அடிச்சு அடுத்த ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு நேராக கை நீட்டினவனுக்கு கையோட பதில் கொடுத்தார் ஆண்டவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அவர் அரணான் அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மை சம்பவம், கதை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரணான் அடைக்கலமாக இருக்கிறாரு, உனக்கு அடைக்கலமாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்களேன். அபிஷேகம் பெற்ற உனக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அரணான அடைக்கலமாக இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் சங்கீதம் 23:5 வாசியுங்கள். பந்தி ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய பாத்திரம் எப்படி இருக்கும், நிரம்பி வழிய செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அபிஷேகம் பெற்றவருடைய பாத்திரம் எப்படி இருக்கும், நிரம்பி இருக்கும். இதில் வேற எதுவும் வராது. ஹல்லேலூயா. சாக்கடை ஒன்றும் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாதது ஒன்றும் வராது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், இந்த வேதத்தை நேசிப்பதை விட எதை நேசிக்கிறாங்க, செல்ஃபோனை நேசிக்கிறாங்க. ஹல்லேலூயா. தூக்க எழும்பினது ஃபஸ்ட்டில் தான் எடுக்கிறாங்க. எத்தனை மெசேஜ் வந்தது, சரிதானே? ஹல்லேலூயா. வசனம் படிக்கிறது அப்புறம், ப்ரேயர் அப்புறம், எத்தனை வாட்ஸ்அப் வந்திருக்கு, எத்தனை கூட்ஸ்அப் வந்திருக்குது, இதைத்தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதுக்கு நேரத்தை கொடுத்தா உன் பாத்திரம் நிரம்பி வழியாது. ஹல்லேலூயா. நானாக இருந்தாலும் தான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இதுக்கு மேலே பற்றி வைத்தால் உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் போதுதான் எக்காலம் துணிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது அவரோடு கூட பறந்து செல்ல முடியும். புத்தியுள்ள கன்னிகைகளாக பறந்து செல்ல முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அபிஷேகம் பெற்றவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்களுக்கு வரும் ஆசீர்வாதம், அவர்களுடைய கொம்பை உயர்த்துவார், உனக்கு கனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. 2வது, அபிஷேகம் பெற்றவனுக்கு அவர் கிருபை செய்வார். 3வது, அபிஷேகம் பெற்றவரை அவர் ரட்சிக்கிறாரு. 4வது, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அவர் அரணான் அடைக்கலமாக இருக்கிறாரு. 5வது, அபிஷேகம் பெற்றவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணுகிறாரு. 6வது, அபிஷேகம் பெற்றவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. உடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. நம்ம வாயில வார்த்தையில சொல்லி கொண்டு போறதல்ல, அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தா உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை ஒன்றை சூழ்ந்து கொள்ள. கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி அபிஷேகத்தோட, இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சு அபிஷேகம் பெறும் பொழுது, பெற்று உன்னுடைய வீட்டில் போகும் பொழுது உனக்கு சமாதானம் உண்டாகும். உன்னுடைய வியாதி மாறும், உன்னுடைய தூக்க கலக்கங்கள் மாறும். அபிஷேகம் இறங்கும் பொழுது பிசாசு ஓடி விடுவான், வீட்டை விட்டு ஓடி விடுவான். வீட்டில் சமாதானம் உண்டாகும், வீட்டில் சந்தோஷம் உண்டாகும். கரங்களை தட்டி அபிஷேகத்தோட, அபிஷேகத்தோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.